அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நட்பின் அடிப்படையிலேயே மூப்பனார் நினைவு தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக தேமுதிக பொருளாளர் சுதீஷ் விளக்கம் அளித்திருக்கிறார். அவர் பேசிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். என்டிஏ கூட்டணி தலைவர்கள் கூடிய மேடையில நீங்க கலந்துருக்கீங்க. இது நாங்க பார்க்கப்படுது. இது நாங்க வந்தது ஜி.கே. வாசன், ஜி.கே. மூப்பனாருடைய குடும்ப நிகழ்ச்சி நாங்க கலந்து கொண்டிருக்கோம். என்டிஏ கூட்டணி தலைவர்களோட ஒரு இணக்கமான சூழல் தான் இருக்குதா? இதுக்கும் அரசியல் சம்மந்தமே கிடையாது. நாங்க வந்தது ஜி.கே. மூப்பனார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி உள்ளோம். ஜி.கே. வாசன் அவர்களுக்கும் எங்க குடும்பத்திற்கு 40 ஆண்டு நட்பு. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அப்பாற்பட்ட நட்பு உண்டு. நட்பு ரீதியாக காங்கிரஸ் தலைவருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்னைக்கு ஜி.கே. வாசனுடைய தந்தையார் நண்பரும் அவருடைய தலைவர் ஜி.கே. மூப்பனாருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கோம். இதுக்கும் அரசியல் சம்பந்தம் கிடையாது. பேசுற தலைவர் எல்லாருமே 2026 ஆட்சி மாற்றம் வரணும் அப்படிங்கிறதா எல்லா தலைவரும் பேசுறாங்க. தேமுதிகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கு சார்? தேமுதிக நிலைப்பாடு 2026 தேமுதிக அங்க கூட்டணி தான் ரொம்ப வெற்றி பெறும். கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கண்டிப்பாக பொதுச்செயலாளர் சொல்லிட்டாரு, வரவேற்கிறோம். கூட்டணி பங்கு வந்தா கண்டிப்பா நான் வரவேற்கிறோம். எங்களுடைய கூட்டணி பத்தி வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் மாநாட்டில் எங்களுடைய கூட்டணி அறிவிப்போம். நன்றி.